بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اعبدوا ربكم الذي خلقكم والذين من قبلكم لعلكم تتقون الذي جعل لكم الأرض فراشا والسماء بناء وأنزل من السماء ماء فأخرج به من الثمرات رزقا لكم فلا تجعلوا لله أندادا وأنتم تعلمون صدق الله العلي العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவரையும் பொருந்திக் கொள்ள வேண்டும். நம் அனைவருக்கும் நல்லருள் பாலிக்க வேண்டும். நலவுகள் செய்வதற்குரிய அத்துணை வழிகளையும் அல்லாஹ் இலேசாக்கி நமக்கு தர வேண்டும் என்று நாம் அனைவரும் ஒருவருக்கு ஒருவர் துஆ செய்து கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, சூரத்துல் பக்ராவினுடைய 21வது திருவசனத்தை நான் இப்பொழுது உங்களுக்கு முன்னால் திலாவத்து செய்தேன். அந்த ஆயத்துக்களுக்கு முன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனுடைய ஆரம்பத்திலேயே மனிதர்கள் 3 வகைப்படுவார்கள். நம்பிக்கை, விசுவாசம் என்ற அடிப்படையில் முஃமின்கள், ஏகத்துவவாதிகள், இணை வைப்பவர்கள், இந்த 2க்கு மத்தியில் இருந்து கொண்டு நாடகம் நடிப்பவர்கள் முனாஃபிகீன்கள். இப்படிப்பட்டவர்களுடைய குணங்கள், பண்புகள், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லக்கூடிய விடயங்களை எல்லாம் சுமாராக நாங்கள் ஓரளவு ஒரு பொதுமகனாக இருந்து விளங்கிக் கொள்ள வேண்டிய அளவுக்கு நாங்கள் கதைத்திருக்கின்றோம், பேசியிருக்கின்றோம். நீங்களும் படித்திருப்பீர்கள். அல்லாஹ்விடத்தில் எப்பொழுதுமே கேட்டுக்கொள்வோம், யா அல்லாஹ், எங்களை நல்ல வழியில் நடத்தாட்டுவாயாக. ஒரு மனிதன் நல்லவனாக ஆகுவதற்கு இந்த 3 வகையான மக்களை பற்றி சொல்லும் பொழுதும் அந்த மக்களுடைய ஆத்மாவை பற்றி அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அல்லதீன யுமினூன பில் கைப். ஈமான் என்பது மறைமுகமானவைகளை நம்புவது. அது உள்ளத்துடன் சம்பந்தப்பட்டது, அது ஆத்மாவுடன் சம்பந்தப்பட்டது. யாராலும் பார்க்க கேட்க முடியாது, அளக்கவும் முடியாது, தொட்டுக்கூட பார்க்கவும் முடியாது. அது எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை அவர்தான் அறிந்து கொள்ள வேண்டும். 2வது, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இறை நிராகரிப்பு செய்யக்கூடியவர்கள், இணை வைக்கக்கூடியவர்கள், ஏகத்துவத்துக்கு முரணாக வாழக்கூடியவர்கள், அப்படிப்பட்டவர்களை பேசும் பொழுது ஹதமல்லாஹு அலா குலூபிஹிம் வ அலா சம்இஹிம் வ அலா அப்சாரிஹிம் கிஷாவா. அவர்களுடைய இருதயங்கள், அவருடைய காது, இவைகளின் மீது நாங்கள் சீல் பண்ணிவிட்டோம், முத்திரையிட்டு விட்டோம். தபா அல்லாஹு அலா குலூபிஹிம் கல்லா பல் ரான அலா குலூபிஹிம். துருப்பிடித்து விட்டது என்று சொல்லியெல்லாம் உள்ளம் துருப்பிடித்து விட்டது, அழுக்கப்பட்டிருக்கிறது. அதன் மீது நாங்கள் சீல் பண்ணிவிட்டோம். அதற்கு பிறகு அதுக்குள்ளே எதுவுமே என்ன செய்ய முடியாது, எதையுமே அது உள்வாங்கிக் கொள்ள மாட்டாது என்று சொல்லக்கூடிய கருத்துக்களை எல்லாம் நாங்கள் படித்திருக்கின்றோம். நயவஞ்சகக்காரர்களை பற்றி சொல்லும் பொழுது வஃபி குலூபிஹிம் மரதுன். அவருடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறது. ஃபஸாதஹுமுல்லாஹு மரதா. அந்த நோய்க்கு அவர்கள் சிகிச்சை செய்து நோயை இனங்கண்டு அவர்கள் அதற்குரிய சிகிச்சைகளை செய்து கொள்ளாவிட்டால் ஃபஸாதஹுமுல்லாஹு மரதா, அந்த நோய் இன்னும் அதிகரித்து கொண்டே போகும். அல்லாஹ் நோயை அதிகப்படுத்தி விடுவான். அதற்கு பிறகு அந்த உள்ளம் மிகவும் ஒரு மோசமான உள்ளமாக மாறிவிடும். ஹதீஸ்களில் வந்திருக்கிறது, ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது
அவன் உள்ளத்தில் ஒரு கருப்பு துளி படுகிறது, கருப்பு புள்ளி படுகிறது. இரண்டாவதை ஒன்றை செய்யும் பொழுதும் இரண்டாவது ஒரு துள்ளி படுகிறது. இப்படியாக பாவங்கள் செய்ய செய்ய ஒவ்வொரு துள்ளி துள்ளியாகப்பட்டு அந்த முழு உள்ளமும் கல்பும் கருப்பாகி விடும் என்பதை நாங்கள் ஹதீஸ்களினூடாக படித்திருக்கின்றோம். ஒரு மனிதன் ஒரு தவறு செய்துவிட்டு அதற்கு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடி தன்னுடைய தவறை உணர்ந்து அல்லாஹ்விடத்தில் மன்றாடி இதற்கு பிறகு இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி ஒரு திடகாத்திரம் கொள்ளும் பொழுது பட்சத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த கருப்பு புள்ளியை அழித்து விடுகின்றான், இல்லாமலாக்கி விடுகின்றான் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ்களை எல்லாம் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, மனிதனுடைய ஆத்மா நோய்வாய்ப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வஃபீ குலூபிஹிம் மரதுன் ஃபஸாதஹுமுல்லாஹு மரதா என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொன்னான். அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொன்னான், சும்முன் புக்குமுன் உம்யுன், நயவஞ்சகக்காரர்களுடைய கண் பார்க்காது குருடாக இருக்கும், காது கேட்காது செவிடாக இருக்கும், வாய் பேசாத ஊமைகளாக இருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். என்ன அர்த்தம் என்றால் நல்லதை பார்க்கவே மாட்டார்கள். ஒரு மனிதனை கண்டால் அவனுடைய கெடுதிகள் மட்டும் அவர்களுடைய கண்களுக்கு தென்படும். நல்லவைகளை பேசவே மாட்டார்கள். மக்களை பற்றியுள்ள தவறுகளை மட்டும் பேசுவார்கள். தவறுகளை பேசுவதற்கு அவருடைய வாய் சுப்ஹானல்லாஹ் திறந்து கொடுக்கும். அவர்களுடைய காது ஒரு நாளும் நல்லதை கேட்கப்படவே மாட்டாது. நல்ல ஒரு செய்தி, ஒருவரை பற்றி பாராட்டி புகழ்ந்து அவரை பற்றி யாராவது பேசக்கூடிய பேச்சுக்கள் அவருக்கு அலர்ஜிக்காக இருக்கும். அது கேட்பதற்கு அவருக்கு ரசனையாக இருக்க மாட்டாது, ருசியாக இருக்க மாட்டாது. அது அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் குருடர்கள், செவிடர்கள், ஊமைகள். எங்களுக்கு மத்தியில் இம்மாத்திரமும் மக்கள் அப்படி வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். மறுவச்சொல்லுற அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா, அல்லாஹ் நாடி இருந்தால், அல்லாஹ் நாடினால் அவர்களுடைய பார்வைகளும் மீதும் பார்வையையும் செவிப்புலனையும் அல்லாஹ் அப்படி இல்லாமல் ஆக்கிடுவான். லதஹப அல்லாஹு பிஸ்ஸம்இஹிம் வ அப்சாரிஹிம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உள்ளத்தையும் காதையும் கண்ணையும் மையமாக வைத்து இந்த மக்களை அல்லாஹ் பங்கு வைத்திருக்கிறான். உள்ளம் எதற்கு பாவிக்கப்படுகிறது, கண்கள் எதற்கு பாவிக்கப்படுகிறது, காதுகள் எதற்கு பாவிக்கப்படுகிறது, ஒரு கணம் நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நாள் என்னுடைய வாய் எப்படி பாவிக்கப்பட்டது, என்னுடைய கண் எப்படி பாவிக்கப்பட்டது, என்னுடைய காது எதை கேட்டிருக்கிறது. அல்லாஹுடைய கலாம் ஓத கேட்டனா? அல்லாஹுடைய திருக்குர்ஆன் கலாமை ஒருவர் ஓதுகிறார், அதை செவிமடுக்க எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்ததா? அல்லது ஓதுவதற்கு பாக்கியம் கிடைத்ததா? வாயினால் அழகாக ஓதுவதற்கு வரத்தில் குர்ஆன தர்தீலா, குர்ஆனுடைய அற்புதங்களை வெளிப்படையாக பார்ப்பதற்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்ததா? மக்களுடைய குறைகள் தென்படுகிறது, மக்களுடைய நிறைகள் தென்படவில்லை. இப்படியாக நாங்கள் ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும். இதற்குத்தான் குர்ஆனுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உள்ளத்தை பற்றியும் கண்ணை பற்றியும் வாயை பற்றியும் பேசிக்கொண்டே போகின்றான். சிலருடைய உள்ளங்களுக்கு அல்லாஹ் சீல் பண்ணிவிட்டான். அது ஒரு நாளும் நலவின் பக்கமாக திரும்பி வரமாட்டாது. வமை யுضلله فلا هادي له. யாருக்கு வழிகேடு நசீபாகிவிட்டதோ அவர்களுக்கு நேரு வழி என்பது கிடைக்க முடியாது. சுப்ஹானல்லாஹ். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அங்கங்களையும் உறுப்புகளையும் எப்படி நாங்கள் பாவிக்க வேண்டும் என்பதை இந்த ஆயத்துக்களின் ஊடாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மிகவும் அழகாக எங்களுக்கு கோடிட்டு காட்டியிருக்கின்றான். நாங்கள் அவைகளை எல்லாம் சென்ற வகுப்புகளினூடாக நாங்கள் படித்திருக்கின்றோம், பார்த்திருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அமலுக்கு எனக்கும் உங்களுக்கும் அமல் செய்ய சந்தர்ப்பங்களை அமைத்து தருவானாக. இந்த ஆயத்துக்களினூடாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இப்பொழுது அவன் எங்களுக்கு நிரூபிக்கப் போகின்றான். நீங்கள் ஏன் என்னை வணங்க வேண்டும்? நான் உங்களுக்கு என்ன செய்திருக்கின்றேன்? நான் உங்களுக்கு என்ன செய்திருக்கின்றேன்? நீங்கள் ஏன் என்னை வணங்கி வழிபட வேண்டும்? அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா விழிக்கின்றான். யா அய்யுஹன்னாஸ், ஏ மனிதர்களே. அல்லாஹ் விழித்து பேசுகின்றான். அனைவரையும், பாவிகள், நல்லவர்கள், இணை வைப்பவர்கள்,
இப்படியாக அனைவரையும் விழித்து மனிதர்களே என்று பேசுகின்றான். அல்லாவுக்கு மனிதன் என்பது மிக விருப்பமானவன். மனிதனை பற்றி அல்லாஹ் பல இடங்களில் விழித்திருக்கின்றான். வழக்கது கர்ரம்னா மணி ஆதமுடைய மக்களை நாங்கள் கண்ணியப்படுத்தியிருக்கின்றோம். ஆதமுடைய மக்களை நாங்கள் கண்ணியப்படுத்தியிருக்கின்றோம். சுப்ஹானல்லாஹ். மனிதன் கண்ணியமானவன். மனிதனுடைய புனிதத்துவம் பேணப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும். இன்சானியத் இந்த பூமிக்கு மேல் வாழ வேண்டும். மனித நேயம் இந்த பூமிக்கு மேல் வாழ வேண்டும். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் பல இடங்களில் மனிதர்களை பார்த்து விழிக்கும் பொழுது யா ஐயுஹன்னாஸ், யா பனி ஆதம், ஆதமுடைய மக்களே, யா இபாதி, என்னுடைய அடியார்களே. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் எந்த ஒரு இடத்திலும் அநியாயம் செய்தவர்களை பார்த்து அநியாயம் செய்தவர்களே, இறை நிராகரிப்பு செய்தவர்களே என்று அல்லாஹ் யாரையும் விழித்து பேச இல்லை. ஏனென்றால் அப்படி அல்லாஹ் விழித்து பேசிவிட்டால் அது நெகட்டிவாக மாறிவிடும். அவர்கள் அப்படியே ஆகிவிடுவார்கள். பாவம் செய்த பாவிகளை கூட யா ஐயுஹன்னாஸ் என்று அல்லாஹ் விழித்து பேசுகின்றான். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, குர்ஆனில் ஒரே ஒரு இடத்துல தான் யா ஐயுஹல்லதீன கஃபரு என்று வந்திருக்கிறது. யா ஐயுஹல்லதீன ஆமனு என்று பல இடங்களில் வந்திருக்கிறது. ஆனால் யா ஐயுஹல்லதீன கஃபரு சூரத்து தஹ்ரீமுடைய ஆயத்து. அந்த தஹ்ரீமுடைய ஆயத்தும் இருக்கிறது 2 யா ஐயுஹல்லதீன ஆமனூக்களுக்கு இடையில். அந்த ஆயத்துக்கு முந்தின ஆயத்து யா ஐயுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. அதுக்கு பிந்தின ஆயத்து யா ஐயுஹல்லதீன ஆமனு தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா. இந்த 2க்கும் இடையில தான் யா ஐயுஹல்லதீன கஃபரு லா தஅ்ததிருல் யௌம். இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடிய உலமாக்கள் சொல்லுகிறார்கள், இந்த ஆயத்து உலகத்துடன் சம்பந்தப்பட்ட ஆயத்தல்ல, இது மறுமை நாளுடன் சம்பந்தப்பட்ட ஆயத்து. இறை நிராகரிப்பு செய்தவர்களே என்று தீர்ப்பு சொல்லப்பட்டதுக்கு பிறகுதான் இந்த ஆயத்து நடைமுறைக்கு வரும். அங்கு அல்லாஹ் சொல்லுவான், லா தஅ்ததிருல் யௌம், இன்றைக்கு நீங்கள் யாரும் என்ன செய்ய வேண்டாம், காரணங்கள் சொல்ல வேண்டாம். இது நடக்கிறதுக்கு இது காரணம், அது நடக்கிறதுக்கு இது காரணம், நான் கெட்டுப்போவதற்கு அவர் காரணம், எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை, இப்படியாக யாரும் காரணங்கள் சொல்ல வேண்டாம். லா தஅ்ததிருல் யௌம், இன்றைய நாள் உதுறு சொல்ல வேண்டாம், காரணங்கள் சொல்ல வேண்டாம். இன்னமா துஜ்ஸௌன மா குன்தும் தஅமலூன், நீங்கள் எவைகளை எல்லாம் உலகத்தில் செய்து கொண்டிருந்தீர்களோ அதற்குரிய கூலிகள் தான் இன்றைய நாள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த ஆயத்து கூட உலகத்துக்குரிய ஆயத்தல்ல, அது மறுமை நாளுக்குரிய ஆயத்து. நாளை கியாமத்துடைய நாளையில் தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கப்பட்டதுக்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பின்னால் சொல்லப்படக்கூடிய ஒரு ஆயத்தாகத்தான் இந்த ஆயத்து இருக்கிறது. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மனிதர்களை அல்லாஹ் விழித்து பேசும் பொழுது யா ஐயுஹன்னாஸ், அதிலேயும் குறிப்பாக ஈமான் கொண்டவர்கள், விசுவாசம் கொண்டவர்கள், ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், மறுமை நாளை நம்பியவர்கள், அப்படிப்பட்டவர்களுடன் விசேஷமாக உரையாடும் பொழுது யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே. அதுவும் கட்டளைகளுக்காக வேண்டி. கட்டளைகள் அதபு சொல்லித் தருவதற்கு, வெறுமனே கட்டளை என்று சொல்லும் பொழுது ஃபர்லான இபாதத்துகள் மட்டுமல்ல, ஒரு மனிதன் எப்படி அதபாக நடந்து கொள்ள வேண்டும், பாவங்களை விட்டும் எப்படி முஸ்லீம் ஒரு முஃமின் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதபு யா ஐயுஹல்லதீன ஆமனு லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கு முன்னால் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அடக்கமாக, ஒழுக்கமாக. லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபிய், யா ஐயுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக, அதபு சொல்லித் தரக்கூடிய விதம் இது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய சத்தத்தை விடவும் எங்களுடைய சத்தம் உயரக்கூடாது, உயர்த்தப்படக்கூடாது. அப்படி சத்தத்தை உயர்த்துவதன் காரணமாக என்ன நடக்கும்? அதபில்லாமல் போய்விடும். அதபில்லாமல் போனால் என்ன நடக்கும்? கடந்த காலங்களில் செய்த அமல்கள் அப்படி இல்லாமல் போய்விடும். லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபிய். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சொல்லிவிட்டு அப்படியே சொல்லுகின்றான். உங்களுடைய அமல்கள் அப்படி இல்லாமல் போய்விடும். செஞ்சிருப்பீங்க, நீங்கள் நினச்சி கொண்டிருப்பீங்க நாங்கள் இவ்வளோ அமல் செஞ்சிருக்கிறோம் என்று சொல்லி, அந்த அமல் இல்லாமல் போய்விடும்.
பெற்றோர்களுடன் அதமாக நடந்து கொள்ள வேண்டும். பெற்றோர்களுடன் அதமாக நடந்து கொள்ள வேண்டும். இம்மா யபுலுகன்ன இந்தக்கல் கிபரா அஹதுஹுமா அவ் கிலாஹுமா ஃபலா தகுல் லஹுமா உஃபின் வலா தன்ஹர்ஹுமா வகுல் லஹுமா கௌலன் கரீமா. சுப்ஹானல்லாஹ். இதே போல வணக்க வழிபாடுகள் இபாதத்துகள் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாம். எனவே குர்ஆனுடைய முகாத்தபாக்கள், குர்ஆன் விழிக்கும் பொழுது மக்களுடைய குறைகளை சொல்லி விழிக்காமல் மக்களுடைய நலவுகளை சொல்லி அல்லாஹ் மனிதர்களை விழித்திருக்கிறான். அதுதான் படிக்க வேண்டிய பாடம். தவறுகளை, குற்றங்களை, அவர்களுடைய இணை வைப்புகளை சொல்லி அவர்களை விழிக்காமல், யா அஹ்லல் கிதாப், வேத நூல் கொடுக்கப்பட்டவர்களே, சுப்ஹானல்லாஹ், என்னுடைய அடியார்களே, என்னுடைய அடியார்களே, யா இபாதி லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் நீங்கள் நிராசையாகி விட வேண்டாம். நீங்கள் நிராசையாகி போக வேண்டாம். அப்படி இருங்கள். இன்னல்லாஹ் யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, எல்லா வகையான பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன். எல்லா வகையான பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன். இப்படியாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனுடைய கருணையை பற்றி பேசுவதற்கு ஏராளம் இருக்கிறது. அதில் ஒன்றுதான் மனிதர்களை பார்த்து விழிக்கிறான். யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, அஅ்புது, வணங்கி வழிபடுங்கள். உபூதியத், அல்லாஹ் எஜமான், நாங்கள் அடிமை என்பதை நிரூபிப்பதற்கு பெயர் இபாதத். இபாதத், அதே இபாதத்துடைய வார்த்தை தான் இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். அதே நஅ்புதுல வந்த இஅ்புது, நீங்கள் வணங்கி வழிபடுங்கள். யாரைய? உங்களை பராமரித்து போஷிக்கக்கூடிய, உங்களுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய, உங்களை படைத்து விட்டுவிடாமல் பராமரித்து கொண்டிருக்கக்கூடிய, உங்களுடைய சொந்தக்காரனாகிய சுப்ஹானல்லாஹ் ரப். இந்த இடத்தில் அல்லாஹ் என்று சொல்லாமல் அஅ்புதுல்லாஹ, அல்லாஹ்வை வணங்குங்கள் என்று சொல்லாமல் அஅ்புது ரப்பக்கும், உங்களுடைய ரப்பை வணங்குங்கள். ரப்புண்டா யாரு? தர்பியா. சுப்ஹானல்லாஹ். இந்த இடத்தில் இருக்கின்றோம். கல்வி கற்றுத்தந்தான். அல்லதி அல்லமல் குர்ஆன், அல்லமஹுல் பயான், அல்லம பில் கலம், அல்லமல் இன்சான மாலம் யஅலம். தெரியாதெல்லாம் கற்றுத்தந்தான். பேனா பிடித்து எழுதுவதற்குரிய சக்தியை தந்தான். இப்படியாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அஅ்புது ரப்பக்கும், உங்களுடைய ரப்பை நீங்கள் வணங்கி வழிபடுங்கள். உங்களுக்கு உபகாரம் செய்திருக்கிறான், உங்களுக்கு அருள் செய்திருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அவனை நீங்கள் வழிபடுங்கள். அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அல்லதி ஹலகக்கும், அவன்தான் உங்களை படைத்தான். அவன்தான் உங்களை படைத்தான். பெற்றோர்கள், பெற்றுக்கொண்டவர்கள், படைத்தவன் அவன். எப்படி படைத்தான்? யஹ்லுகு மா யஷா, அவன் விரும்பியதை படைக்கக்கூடியவன். யஃப்அலு மா யஷா, விரும்பியதை செய்யக்கூடியவன். யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாமி கைஃப யஷா, தாயினுடைய கருவில் அவன் நினைத்த பிரகாரம் உருவம் திட்டக்கூடியவன். சுப்ஹானல்லாஹ். என்ற குழந்தை இப்படித்தான் பிறக்க வேண்டும். கருப்பாகையா, வெள்ளையாக பிறக்க வேண்டுமா? எப்படி பிறக்க வேண்டும்? கட்டையாகவா, நெட்டையாகவா? இது தாயினுடைய கையில் இல்லை. ஒரு தாயினுடைய கையில் மட்டும் இது இருக்கும் என்றால் உலகத்தில் அழகு என்பது எப்படி இருக்கும்? அழகு என்பது எப்படி இருக்கும்? கருப்பென்பது எப்படி இருக்க முடியும்? குறைபாடுகளுடன் குழந்தைகள் எப்படி இருக்க முடியும்? கட்டையாக நெட்டையாக எப்படி இருக்க முடியும்? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்லுகிறான், இல்லை, அது என்னுடைய விருப்பத்தில் உள்ளது. ஹலகக்கும், உங்களை அவன்தான் படைத்தான். அல்லாஹ் கேட்கிறான், அஃபரஐத்தும் மா தும்னூன் அஅன்தும் தக்லுகூனஹு அம் நஹ்னுல் காலிகூன். நீங்கள் பார்க்கலையா? படைப்பது யாரு? எதிலிருந்து படைத்தான் உங்களுக்கு தெரியும். விஞ்ஞானத்தில் படைத்திருக்கின்றோம், அதில் படைத்திருக்கின்றோம். இப்படித்தான் கருத்தரித்தது அல்லாஹ் கேட்கிறான், படைத்தது யாரு? படைத்தது யாரு? அதை விளங்குறதுக்கு அடுத்த ஆயத்தில் கேட்குறான். நீங்கள் கொஞ்சம் பார்க்கலையா? விவசாயம் யார் செய்கிறது?
பூமியை பண்படுத்தி, பூமியை சுத்தம் செய்து, பூமியை பக்குவப்படுத்தி, பூமிக்கு தேவையான தண்ணீரை விட்டு, அதுக்கு தேவையான பசலைகளை தூவி, அதுக்கு மேலே நீங்கள் விதையை தூவுறீங்க. அது வரைக்கும் உங்களோட முயற்சி, அது வரைக்கும் நீங்கள் தான் அதில் வெளிப்படையாக சொல்கிறீங்க நாங்கள் தான் செய்கிறோம் என்று சொல்லி. அதுக்கு பிறகு யார் செய்கிறது? அன்தும் தஸ்ரஊனஹு அம் நஹ்னு ஸாரிஊன். விவசாயம் நீங்கள் செய்கிறீங்களா நாங்கள் செய்கிறோமா? சுப்ஹானல்லாஹ். குர்ஆன் மிக ஆழமாக பேசுகிறது. மனிதன் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், அவன் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான், அவனுடைய நிர்வாகம் நடந்து கொண்டிருக்கிறது, அவன் விரும்பியதை செய்யக்கூடியவன். அஅ்புது ரப்பக்குமுல்லதி ஹலகக்கும். உங்களை படைத்த ரப்பு, உங்களை படைத்த அல்லாஹ் என்று சொல்லாமல் உங்களை படைத்த ரப்பு, அவன்தான் உங்களுக்கு சாப்பாடு தாரான், அவன்தான் உங்களை வளர்க்கிறான், அவன்தான் உங்களை பராமரிக்கிறான், அவன்தான் உங்களை பாதுகாக்கின்றான். அப்படிப்பட்ட ரப்பை நீங்கள் வணங்கி வழிபடுங்கள். உங்களை மட்டுமல்ல, வல்லதீன மின் கப்லிக்கும். நீங்கள் நினைக்கக்கூடாது உங்களை மட்டும்தான் அல்லாஹ் படைச்சான் என்று சொல்லி. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகைக்கு பிறகுதான் உங்களை நாங்கள் படைத்தோம் என்று நீங்கள் யார் நினைச்சவான? வல்லதீன மின் கப்லிக்கும். உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள், சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தொடக்கம் இந்த பூமிக்கு மேல் இன்று வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை மனிதர்களையும் அவன்தான் படைத்தான். அப்படிப்பட்ட ரப்பை நீங்கள் வணங்கி வழிபடுங்கள். யா ஐயுஹன்னாஸ் என்றா உங்களுக்கு வழங்குது, ஏ மனிதர்களே, அஅ்புது, நீங்கள் வணங்கி வழிபடுங்கள், வணங்குங்கள். வணக்கம் என்று சொல்லுவது வெறுமனே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி வணங்குவது, அல்லாஹுடைய வேதனை சோதனைகளை பயந்து வணங்கி வழிபடுவது, அல்லாஹுடைய கட்டளைகளை பெரிதாக மதித்து வணங்கி வழிபடுவது. எனக்கு இப்படியெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அருள் செய்ததுக்கு பிறகும் அவனுக்கு மாறு செய்வதா என்ற உணர்வுடன் வணங்கி வழிபடுவது. சுப்ஹானல்லாஹ். கட்டளை மட்டுமல்ல, இப்படியெல்லாம் அருள் செய்த ரப்பு, இப்படியெல்லாம் அன்பு காட்டின ரப்பு, இப்படியெல்லாம் சுப்ஹானல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்தின ரப்புக்கு முன்னால் நான் எப்படி சிரம் சாய்க்க வேண்டும், நான் எப்படி அவனுடைய கட்டளைகளை மதித்து நடக்க வேண்டும் என்ற உணர்வுடன் இபாதத்துக்கள் செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த இபாதத்தை எனக்கும் உங்களுக்கு நசீபாக்குவானாக. அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லிவிட்டான். யா ஐயுஹன்னாஸ், ஏ மனிதர்களே, அஅ்புது, நீங்கள் வணங்கி வழிபடுங்கள். யாரை வணங்க வேண்டும்? ரப்பக்கும், உங்களுடைய ரப்பை நீங்கள் வணங்கி வழிபடுங்கள். எப்படிப்பட்டவன்? அல்லதி ஹலகக்கும், உங்களை படைத்தான், உங்களை அவன்தான் படைத்தான். எவ்வளவு காலம் வாழப் போறீங்க யாருக்கும் தெரியும், அவனுக்குத்தான் தெரியும். எங்க மரணம் வரும் அவனுக்குத்தான் தெரியும். சுப்ஹானல்லாஹ். அவனுடைய நிர்வாகத்தின் கீழ் நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் யாரும் மௌத்தாகிறது கிடையாது, உங்களை அவன் மௌத்தாக்குவான். எப்படி மௌத்தாக்குவான்? எப்படி தூக்கம் வருகிறது? எப்படி தூக்கம் வருகிறது எங்களுக்கு யாருக்கும் தெரியாது. நாளாந்தம் தூங்குறோமே. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். தூக்கத்தில் போன உயிர், தூக்கத்தில் போன அந்த உயிர் அப்படியே போய்விட்டு அது நிரந்தரமான தூக்கமாக மாறிவிடும். குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத் அல்லதி உக்கில பிக்கும். உங்களுக்காக வேண்டி சாட்டப்பட்ட உங்களுடைய பெயரை எழுதி அல்லாஹ் ஒருத்தருடைய கையில் கொடுத்து விட்டான், ஒரு மலக்குடைய கையில் கொடுத்து விட்டான். அவருக்கு சொல்லப்பட்ட முறை பிரகாரம் லா யஅஸூன அல்லாஹ மா அமரஹும், அல்லாஹ் எதை கொண்டு ஏவி இருக்கிறானோ அது ஒரு நாளும் மாறு செய்ய மாட்டார்கள். அவர்களுக்கு ஏவப்பட்டதை அப்படியே செய்து முடித்து விடுவார்கள். அப்படிப்பட்ட மலக்குமார்களுடைய கையில் உங்களோட பேர், உங்களோட திருநாமம் ஒப்படைக்கப்பட்டு விட்டது. அவர்களுடைய டியூட்டியை, அவர்களுடைய வேலையை அவர்கள் சரியாக செய்து முடிப்பார்கள். அப்படிப்பட்ட ரப்பை நீங்கள் வணங்கி வழிபடுங்கள். எதற்காக வேண்டி தெரியுமா? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் முத்தகீங்களாக, தக்வாவுடைய மக்களாக ஆகுவதற்காக வேண்டி. இப்போ நாங்கள் படித்திருக்கின்றோம், எதை செய்தாலும் அல்லாஹுடைய அச்சம், தக்வா. குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். நோன்புக்கு மட்டுமல்ல, லஅல்லக்கும் தத்தகூன். எல்லா வணக்க வழிபாடுகளின் ஊடாக எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு இறையச்சம் மட்டும்தான்.
ஒரே ஒரு எதிர்பார்ப்பு, இறையச்சம் மட்டும். லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வாவுடைய மக்களாக மாற வேண்டும். அல்லாஹுடைய கட்டளைகளை முழுமையாக நிறைவேற்றுவதனூடாக வாழ்க்கையில் தக்வா, அல்லாஹுடைய அச்சம், அல்லாஹுடைய பயம் எனக்கும் உங்களுக்கும் வந்து சேரும். நீங்கள் தக்வாவுடைய மக்களாக உங்களை மாற்றிக்கொள்வதற்காக வேண்டி நீங்கள் வணங்கி வழிபடுங்கள் என்று குர்ஆன் சொல்லி இருக்கிறது. பின்னால் வரக்கூடிய ஆயத்துக்களினூடாக தக்வா என்றால் என்ன, தக்வா இறையச்சம் என்றால் என்ன, எப்படிப்பட்ட தக்வா எனக்கும் உங்களுக்கும் தேவை. தக்வாவுக்கு 2 பகுதி இருக்கிறது. ஒன்று இருக்கிறது, வாழ்க்கையில் தக்வா நன்மைகளை அதிகரிப்பதற்கு தூண்டும். நன்மைகள் அதிகமாக செய்வதற்கு தக்வா ஒரு காரணமாக இருக்கும். அது ஒரு உந்து சக்தியாக இருக்கும். தக்வா இருப்பவர்கள் அதிகமாக வணங்கி வழிபடுவார்கள். இரா காலங்களில் எழும்பி தஹஜ்ஜுத் தொழுவார்கள், தான தர்மம் செய்வார்கள், குர்ஆனை ஓதி விளங்குவார்கள். இப்படியாக அவர்களுடைய அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. தக்வாவினுடைய அதைவிட பிரதானமான ஒரு பகுதி தான், தக்வாவுடையவர்கள் பாவத்தில் இருக்க மாட்டார்கள், பாவம் இல்லாமல் போய்விடும். தக்வா என்ற அந்த விட்டமின், அந்த சக்தி, அந்த உந்து சக்தி உடம்பில் பெருக 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 கூட 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 என்ன நடக்கும் தெரியுமா? பாவம் இல்லாமல் போகும். நாங்கள் யோசிக்க வேண்டும், எங்களோட தக்வா வாழ்க்கையில் நன்மைகளை கூட்டின அளவுக்கு பாவத்தை குறைத்திருக்கிறதா, பாவத்தை இல்லாமலாக்கி இருக்கிறதா? தொழுகையினூடாக தக்வா வரும், நிச்சயமாக வரும், சந்தேகம் கிடையாது. ஆனால் தொழுகை என்றால் என்ன தெரியுமா? இன்ன ஸலாத்த, நிச்சயமாக தொழுகை என்பது தன்ஹா, அதே தடுக்கும், அதே தடுக்கும் அனிஸ் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், மானக்கேடான விடயங்கள், பாவமான கர்மங்களை விட்டும் மனிதனை அந்த தொழுகை நிச்சயமாக தடுக்கும். எங்களோட தொழுகை அப்படி எங்களை தடுக்குதா? எங்களோட நோன்பு எங்கள் அப்படிப்பட்ட தக்வாவுடைய மக்களாக ஆக்கி இருக்கிறதா? லஅல்லக்கும் தத்தகூன். சுப்ஹானல்லாஹ். எந்த ஒரு இபாதத்தை செய்தாலும் அந்த இபாதத்தினுடைய முடிவு தக்வா, இறையச்சம். நோன்பு பிடித்தோம், பகல் எதையுமே சாப்பிட இல்லை, யாருக்குமே தெரியாது, நான் சாப்பிட இல்லை. ஏன்? வாழ்க்கையில் தக்வா இருக்குது, வாழ்க்கையில் தக்வா இருக்குது. அல்லாவுக்கு நன்றி உள்ளவனாகத்தான் வாழுகிறேன். ஏன்? வாழ்க்கையில் தக்வா இருக்குது. எப்படி இங்கே அல்லாவுக்கு மாறு செய்வது? தப்பித்தவறி வாழ்க்கையில் ஒரு தவறு நடந்து விட்டாலும் குற்ற உணர்வு குத்திக்கொண்டே இருக்குது. தக்வா குத்துது. தக்வா என்ன செய்து வாழ விடுதில்லை, குற்ற உணர்வு போட்டு அப்படியே என்ன செய்து புளிஞ்செடுக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த தக்வாவை எனக்கும் உங்களுக்கு நசீவாக்க வேண்டும். இந்த ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மிக அழகாக சொல்லுகின்றான், வணக்க வழிபாடுகள் அனைத்தினூடாக அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய ஒரே ஒரு எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? நீங்களும் நானும் தக்வா உடையவனாக வாழ வேண்டும். தக்வா என்று சொல்லக்கூடியது பல வகையான விளக்கங்கள் உலமாக்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனாலும் தக்வா என்பதனுடைய சுருக்கமான விளக்கம் என்ன தெரியுமா? பாவங்கள் செய்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய ஒரு சக்திக்கு பெயர் தக்வா. ஒரு சக்திக்கு பேர் தக்வா. நன்மைகளை தூண்டுவதற்கு, நன்மைகளை செய்வதற்கு தூண்டக்கூடிய, ஆர்வம் தரக்கூடிய, நன்மைகளை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு சக்திக்கு பெயர் தக்வா. அந்த தக்வாவை நாங்கள் அடைந்து கொண்டால் இந்த பூமிக்கு மேல் பாவமே செய்ய மாட்டோம், நன்மைகளை விடவும் மாட்டோம், நன்மைகளை தேடி தேடி செய்வோம். மக்களுடைய கஷ்டத்தில் சுவர்க்கம் தென்படும், மக்களுக்கு உதவி செய்வதில் மனத்திருப்தி ஏற்படும். மக்களுக்கு உதவி செய்துவிட்டு அந்த உதவியை வாங்கி கொண்டு போனவனுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்குமோ அதைவிட கூடுதலான சந்தோஷம் யாருக்கு இருக்குன்னு தெரியுமா? உதவி செய்தவனுக்கு இருக்கும். ஏன் காரணம் தெரியுமா? உதவியை வாங்கி கொண்டு போனவனுடைய சந்தோஷம் தற்காலிகமானது. அந்த கிடைத்த உதவியினால் அவனுக்கு கிடைக்க வேண்டிய லாபம், கிடைக்க வேண்டிய அந்த சொற்ப இன்பம் கிடைத்ததுமே அது அவனுக்கு முடிஞ்சு. உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், ஒருவருக்கு ஒரு சாப்பாட்டு பார்சலை வாங்கி கொடுத்து விட்டோம் என்றால் அதை சாப்பிடும் வரைக்கும், அந்த சாப்பிட்ட சாப்பாட்டின் ஊடாக அவனுடைய பசி போய் அடுத்த பசி வரும் வரைக்கும் அவனுக்கு சந்தோஷம் இருக்கும்.
ஆனால் கொடுத்தவனுக்கு அப்படி அல்ல. கொடுத்தவனுடைய சந்தோஷம், மன திருப்தி. அல்ஹம்துலில்லாஹ், ஒருவருக்கு பசியார தின்ன கொடுத்து விட்டேன். வயத்திமுன தஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனன் வயத்தீமன். குர்ஆன் சொல்லுகிறது, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? தனக்கு அந்த உணவு தேவைப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஏழைகளுக்கு, மிஸ்கீன்களுக்கு, அனாதைகளுக்கு, சிறை கைதிகளுக்கு அவர்கள் அதை உணவாக கொடுத்து விடுவார்கள் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லியிருக்கிறானே. அப்படிப்பட்ட ஒரு ஆயத்தை எனக்கு அமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது. இதுதான் தக்வா. இதுதான் தக்வா. வாழ்க்கையில் சந்தோஷத்தை கூட்டும், மகிழ்ச்சியை கூட்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள வேண்டும், தந்தருள்வானாக என்ற பிரார்த்தனையுடன் விடைபெறுகின்றேன். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரம் சந்திப்போம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.